எல்லா நலமும் எல்லா வளமும் பெற்று இன்புற்று வாழ வாழ்த்துக்களுடன் வணக்கம். இந்த பதிவில் ரிஷபம் ராசி நண்பர்களுக்கு வாரம் ராசி பலனில் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் பலமடைகிறார், 11ஆம் இடத்துல உச்சநிலையே பெறுறாரு. அதனால் லாபகரமான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்குது. மூத்தவர் வகையில் லாபம் உண்டாகும். வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வருமானம் வரக்கூடிய ஒரு வாரமாகவும் இந்த வாரம் இருக்குங்க. அதேபோல் 2ஆம் இடத்துல செவ்வாய் வக்ர அமைப்பு பெற்று இருக்கிறதுனால வார்த்தை சம்மந்தப்பட்ட விஷயங்களை, குறிப்பாக மிருக சீரிச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் குடுப்பல் வாங்கல், அதே போல் உங்களுடைய வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அவருடைய பார்வையும் பார்த்தீங்கன்னா 9 மற்றும் 8ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தையும் அவர் பார்வை செய்வார். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. எதிர்பாராத சில விஷயங்கள் நடக்கும். அதனால் அந்த விஷயங்கள் கொஞ்சம் பிரச்சனைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தள்ளி இருப்பதே நல்லது. வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லேயும் உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பு இருக்குங்க. புதிய ஒரு வேலை தேடிட்டு இருப்பவங்க பழைய வேலையிலே ஒரு நல்ல ஒரு அமைப்பில் தான் இப்போது உண்டாகும். இப்போ புதுசாக ஒரு வேலையை தேடலாம், அதில் ஒரு சாதகமான ஒரு அமைப்பு இருக்குமா அப்படின்னு நினைப்பவர்களுக்கு அதுக்கான வாரம் இது இல்லைங்க. இருக்கிற வேலையிலே உங்களுக்கு சாதகமான சில அமைப்புகள்லாம் உண்டாகும். அதே போல் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல கேது அமர்ந்துறாரு, சுக்கிரன் பார்வை செய்கிறதுனால இப்போ ராகுவுடையும் இணையிறாரு. அதனால் இப்போ கேது பார்க்கறதுனால பூர்வீகம் குழந்தைகள் விஷயத்தில் சாதகமான அமைப்பு இல்லாதவர்களுக்கும் இப்போது சாதகம் உண்டாகும். அடுத்ததாக மிதுனம் ராசிக்கு வாரம் ராசி பலனில் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வாழ்த்துக்கள்.